வெல்கம் கைஸ் டு த நெக்ஸ்ட் டுட்டோரியல் ஆஃப் நான் உங்க டலடா டிபி. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, எங்கடா இத்தனை நாள் போயிட்ட, ட்ரெண்டே முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து டுட்டோரியல் போடுறேன்னு நினைக்காதீங்க. நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில. ஐ ஜஸ்ட் லாஸ்ட் மை செல்ஃப். ஸோ சும்மாவே உட்காந்துருந்தேன், எடிட் எதுவுமே பண்ணல. பார்த்து கடைசியில் கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த என்னது ஏற்கனவே இன்ட்ரோல பார்த்துருப்பீங்க, ஒன் திஸ் ஒன் தட் அப்படின்னு ஏதோ போட்டிருப்பேன். ஓகே, ஸோ யா கொஞ்சம் ஜாலியாக பார்க்கலாம், எல்லாம் ஜாலியாக இருங்க. ஓகே, ஐ கெஸ் இந்த ட்ரெண்ட் இன்னும் போயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேணா நீங்கள் எடிட் பண்ணலாம், வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. யா ஆரம்பிக்கலாமா? ப்ராஜெக்ட் ஃபைலே காமிக்கிறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ப்ராஜெக்ட் ஃபைல் நான் தருவேன். நான் ஏற்கனவே ஈஸியாக ப்ராஜெக்ட் ஃபைல் தந்துடலாம், லைக் ஸ்டார் கிட்ட வச்சு தந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட் ஃபைல்லாம் வேணா, நீ டுட்டோரியல் போடு, மரியாதை டுட்டோரியல் போட்டு என்ன கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால டுட்டோரியலோட வந்திருக்கேன். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் 3D இதில் போய் பார்த்துடலாம். ஸோ இதான் அந்த 3D. ஜஸ்ட் நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ உள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன லேயர் இருக்கு? ஃபர்ஸ்ட் லேயர் வந்து மாஸ்க்டு ஜூம்ஸ். மாஸ்க்டு ஜூம்ஸ்னா அந்த எட்ஜஸ்ல வந்து அந்த மாஸ்க் வருதுல, இந்த மாஸ்க் பண்ணி அந்த பக்கம் ஜூம் வர மாதிரி பண்ணிருக்கேன். ஓகே, அதான் மாஸ்க்டு ஜூம்ஸ். ஓகே, அது கடைசியாக வரணும். அடுத்து மாஸ்க் ஜூம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்? யா, இந்த ஃப்ரேம் என்னதுன்னா, இந்த ஜூம் வரத்துக்கு நம்ம மாஸ்க் பண்ணி அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுதான் அந்த ஃப்ரேமு. அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ரேம் என்ன இருக்குது, இது வந்து இந்த சைடு இந்த பக்கம் இருக்கிறதுக்கு வந்து ஜூம் ஆகுறது, இந்த பக்கம் ஜூம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் 2 ஃப்ரேம் போட்டிருக்கேன். எப்படி யார் வேணா எப்படி வேணா எடிட் பண்ணலாம், அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் எடிட்டிங் இருக்கு. ஓகே, ஐம் ஜஸ்ட் டெல்லிங் த கான்செப்ட். ஓகே, உங்களுக்கு கான்செப்ட் தான் புரியணும் இந்த ஹோல் வீடியோவில். ஓகே, அதான் நம்ம பண்ண போகிறோம். இது என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்? இது வந்து மாஸ்க் பண்ணியிருக்கிறது அந்த லைட்டிங் வர்றதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் ஷேப்ஸ். வாட் இஸ் ஷேப்ஸ்? உள்ள போய் பார்ப்போம். ஷேப்ஸ்னா அந்த டெக்ஸ்ட் வருது. ஓகே, வீரானு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, உங்களுக்கு ஷேப்ஸ் பண்ண ஈஸியாக தெரியும். ஒரு ஆள் தள்ளினா உள்ள போய் காமிக்கிறேன். ஷேப்ஸ் ஃபர்ஸ்ட் ஷேப் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்லாண்டிங் லைனு, அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைனு. வெளியே வந்தீங்கன்னா அதை அனிமேஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு மாஸ்க் வரைஞ்சிக்கிட்டேன், அதை வந்து அனிமேட் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும் எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபெதரில் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்கேன், ஸோ ஸ்மூத்தாக ரிவீல் ஆகும். வீராக்கும் அதே மாதிரி தான் பண்ணிருக்கேன். ஸ்லோ ஃபேட் இன் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நோ பேக்ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நோ பேக்ரவுண்ட்னா விஜய் மட்டும் உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். விஜய் மட்டும் உட்காந்துருக்கிறது வேணாம், மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 3 ஃப்ரேமே ஆஃப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமு விஜய் மட்டும் உட்காந்துருக்காரு, அது தனியாக பிரிச்சிருக்கேன். எதுக்கு பிரிச்சேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் பீட்டுக்கு வந்து என்னோட பேனர் வந்து டப்புன்னு அடிக்கிற மாதிரி நான் வச்சிருந்தேன். அடுத்த பீட்டுக்கு வந்து பிளட் ஸ்பிளாட்டர் இங்கே வச்சிருக்கேன். ஸோ இதை ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆன் பண்ண அப்படி இருக்கும். ஓகே, ஒவ்வொன்றா ஒவ்வொரு பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மாஸ்க் பண்ணி வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீட்டுக்கு வரும்போது நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நோ பேக்ரவுண்டை என்ன எஃபெக்ட் போட்டு இது பண்ணியிருக்கேன்னா, கட் பண்ணி டிண்ட்டு டீப் க்ளோ கரெக்டாக அடுத்த பீட்டு கொஞ்ச நேரம் முடியும் போது அதை வந்து ஒப்பாசிட்டி வச்சு ஃபேட் அவுட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எதுவுமே வராது, இங்கே ஒரு பீட்டு வருது, அதனால் வந்து நான் வந்து இந்த ஷர்ட்டை மட்டும் மாஸ்க் பண்ணியிருக்கேன். நோ ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து ஷர்ட்டை மட்டும் மாஸ்க் பண்ணியிருக்கேன். ஸோ எம்எல்த்துனா தெரியும், இங்கே தெரியுமா பாருங்க, ஷர்ட் மட்டும் மாஸ்க் பண்ணியிருக்கேன். மாஸ்க் பண்ணிட்டு அதே மாதிரி ட்வின்ட்டு டீப் க்ளோ போட்டிருக்கேன். அதை அப்படியே ஒப்பாசிட்டி வச்சு அப்படியே ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் கம்ஸ் த மாஸ்க்டு ஜூம் அவுட். ஓகே, அது வந்து மாஸ்க்டு ஜூம்ஸ் உள்ள போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே கிளிப்ஸ் வச்சிருப்பேன். இது பிளர்மோ ஜூம் இன்க்கு. அப்புறம் எல்லா கிளிப்ஸ்லையும் வந்து எக்ஸ்போஷர் ஆட் பண்ணியிருக்கேன், அது அனிமேட் பண்ணியிருக்கேன். அதிகமாக போய் கம்மியாக வர மாதிரி ஒரு மாதிரி லைட்டிங் அடிச்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமானது வந்து கேமரா. ஃபர்ஸ்ட் ஒரு கேமரா கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, கேமரா கிரியேட் பண்ணிட்டு ஒரு நல்ல லேயர் கிரியேட் பண்ணிட்டேன். வியூ எழுதி பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன வச்சிருக்கேன்னா, பொசிஷன் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து அன்சூம் ஆகும். ஓகே, எல்லாமே 3D லேயர் ஆன் பண்ணிட்டேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நான் ஒன்று மிஸ் பண்ண சொல்லிட்டேன். என்னதுன்னா, இது எப்படி பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை வந்து நான் என்ன பண்ணேன்னா அங்கே மாஸ்க் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்னா எல்லாமே இருக்கிற மாதிரி, இது வந்து நோ பேக்ரவுண்ட்னா விஜய் மட்டும் இருக்கிற மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் எல்லாம் ஃபுல் ஃபோட்டோவை வந்து அங்கே மாஸ்க் பண்ணிட்டேன். ஓகே, அதை வந்து திருப்பி டூப்ளிகேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மாஸ்க்கை வந்து சப்ட்ராக்ட் கொடுத்துட்டேன், செகண்ட் மாஸ்க்கை வந்து இன்டர்செக்ட் கொடுத்துட்டேன். ஸோ அதனால என்ன ஆகும்னா, இந்த பக்கம் கரெக்டா இருக்கும். ஓகே, அப்புறம் இந்த பக்கம் மட்டும் இது ஃபில் ஆயிரும். ஸோ அந்த கேப்ல வந்து அதை ஃபில் பண்றதுக்கு ஜூம் இன் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நான் வேணா கீ ஃப்ரேம்ஸ் காமிக்கிறேன். கரெக்டா வந்து இந்த பீட் வரும்போது அதை வந்து ஒப்பாசிட்டி வச்சு அதிகம் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் பீட்டு குறையும் போது
ஒபாசிட்டிஸ் கம்மி பண்ணிருக்கேன். ஸோ நல் போகும். ஃபர்ஸ்ட் நல்ல வந்து நான் தெரியாம தேவையில்லாம நிறைய கீ ஃப்ரேம்ஸ் வச்சுட்டேன். இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் தேவையில்லை. நான் ஃபர்ஸ்ட் ஏன்னா அன்சூம் தான் பண்ணணும். அப்புறமா வந்து அடுத்த மூவ்மெண்ட் போகணும். அதனால இன்னொரு நல்ல லேயர் கிரியேட் பண்ணிட்டு ப்ரீவியஸான இருக்க நல்ல லேயர்ல கனெக்ட் பண்ணிட்டேன். எங்க முடியுதோ அங்க இருந்து ஆரம்பிக்க கூடாது. ஒரு மாதிரி ஸ்டிஃபியா தெரியும். ஸோ கொஞ்சம் முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நான் என்னென்ன பொசிஷன்ஸ் வச்சிருக்கேன்னா, பொசிஷன் கீ ஃப்ரேம் 1, ஸ்கேல் இதுக்கு வச்சுன்னு தெரியல, ஆனா யூஸே பண்ணல. பாத்தீங்கன்னா ஓரியன்டேஷன்ல எல்லாமே வந்துடும் XYZ. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன்னா நான் வந்து இதை வந்து இந்த பக்கம் கொண்டு போறேன். இங்க பாருங்க, ஒரு ஜூம் பண்ணி கொண்டு போறேன். இப்படி சாய்ச்சி கொண்டு போறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பண்ண தெரியலனா நான் இதை வந்து டிலீட் பண்ணிட்டு பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து அந்த பக்கம் கொஞ்சம் ஜூம் ஆகணும். பொசிஷன் Z கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு பொசிஷனை இந்த பக்கம் கொண்டு போறேன். அப்புறமா வந்து ஓரியன்டேஷன் நடு இதை வந்து இப்படி வச்சுக்கிட்டு கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் இப்படி வச்சுட்டு இப்போ திருப்பியும் பொசிஷனில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் இதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது, எவன் ரூல் செட் பண்றது அப்படிலாம், இந்த மாதிரி தான் எடிட் பண்ணணும், இந்த மாதிரி எடிட் பண்ணணும் அப்படிலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ஐடியா சொல்றேன். இந்த ஐடியா மூலமா நீங்களே ஒரு புதுசா கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 மாஸ்க் வச்சு ஏதோ பண்ணேன். ஏன்னா நான் வந்து ஒரு டுட்டோரியல் பார்த்து அதை வந்து ஃபாலோ பண்றதுனால எனக்கு அந்த ஐடியா ஸ்டிக் ஆயிடுச்சு. ஓகே, ஆனா நீங்க வந்து வேற கூட கண்டுபிடிக்கலாம். ஓகே, எடிட்டிங் இஸ் அபவுட் கிரியேட்டிவிட்டி. உங்க கிரியேட்டிவிட்டி என்ன வேணா பண்ணலாம் நீங்க. ஓகே, என்னோட தான் ஃபாலோ பண்ண அப்படிலாம் இல்லை. இப்போ எனக்கு என்ன ஐடியா வந்துச்சுன்னா, மூவ்மெண்ட் இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ மூவ்மெண்ட்டுக்காக நான் வந்து 3 நல்ல கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் என்ன அன்சூம் பண்றது, செகண்ட் மூவ்மெண்ட் வந்து லெஃப்ட் சைடு ஜூம் ஆகி போறது, தேர்ட் மூவ்மெண்ட் இன்னொரு நாள் கிரியேட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். யூ எழுத்துனா அடுத்த மூவ்மெண்ட். ஸோ இங்க இருந்து எங்க போகுதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் போகுது, ரைட் சைடு போகுது. ரைட் சைடுக்கு இப்படி போகுது, ஏன்னா வந்து ஜூம் வருது. ஓகே, அப்புறமா கடைசியா என்ன நாள்னா யூ எழுத்தி பாத்தீங்கன்னா இந்த நாள்ல வந்து ப்ரீவியஸ் நாள் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். திருப்பியும் வந்து பழைய பாடி இருக்கிற பொசிஷனுக்கு போயிருது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா இருந்துச்சு. நான் மூவ்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணுன்னா, நிறைய பீட் இருந்துச்சு. சாம்பிள் எடிட் பார்த்தேன். சாம்பிள் எடிட்ல ஷீல்டுல வந்து அவுட்டர் லேயரு, அப்புறம் இன்னர் லேயரு, அப்புறம் இன்சைட் லேயரு, அப்புறம் ஸ்டார், அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஒரு க்ளோனஸ் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அப்புறமா இங்கே வரும்போது அந்த ஜூம் இன்ல அந்த பீட் சிங்க் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு இங்கே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நான் என்ன ஐடியா பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து இந்த dala.aap பேனரில் ஒரு தனியாக ஒரு மாஸ்க் பீட் வேணும். அப்புறமா வந்து இந்த பிளட் ஸ்பிளாட்டர்ல ஒரு மாஸ் பீட் வேணும். அப்புறமா வந்து விஜய் ஃபுல் கேரக்டர் ஒரு மாஸ் பீட் வேணும். அப்புறமா வந்து விஜயோட ஷர்ட்டுக்கு மட்டும் ஒரு இது ஃபுல்லா வேணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். அதனால என்ன பண்ணேன்னா, விஜய் பேக்ரவுண்ட் இல்லாம ஃப்ரேம் இருக்குல்ல, அதை வந்து ஒவ்வொன்றா டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா மாஸ்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது பேனர் ஒன்று மாஸ்க் பண்ணிட்டேன். டின்ட்டு டீப் க்ளோ போட்டு நீட்டை வரைச்சிட்டேன். அடுத்து பிளட் ஸ்பிளாட்டரை மாஸ்க் பண்ண தேவையில்ல. நான் பிளட் ஸ்பிளாட்டர் நான் தனியாக இருந்து கூகுள்ல இருந்து கிரியேட் பண்ணி எடுத்தேன். ஓகே, இதை மாஸ்க் பண்ணிக்கிட்டேன். மாஸ்கே பண்ண தேவையில்ல, ஏன்னா பேக்ரவுண்ட் இல்லாத இமேஜ் தான் ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கிட்டேன். அதை டிண்ட் போட்டு டீப்ளோ போட்டு ஒப்பாசிட்டி அனிமேஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஷர்ட் மாஸ்க் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் வருது. உங்க கிராஃப் தான் பர்ஃபெக்டா இருக்கணும். என்ன கிராஃப் யூஸ் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளோல கியூபிக். ஓகே, கியூபிக் கிராஃப் யூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கம்போசிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கம்போசிஷன் அதே தான், சிமிலாரிட்டி. அனிமேஷனுக்காக டக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் கொண்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் எடுக்கிறது உங்களுக்கு எப்படினாலும் ஈஸியாக தெரியும். சுத்துதுன்னு பார்க்காதீங்க, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இல்லை, வீடியோ கிளிப்பு ஸ்லோ மோஷன்ல கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ரோட்டோ பிரஷ் பண்ணி, இல்லைன்னா நீங்க மோச்சா ப்ரோ யூஸ் பண்ணலாம். எனக்கு மோச்சா ப்ரோ ஒர்க் ஆகல. ஓகே, அப்புறம் எப்படா டுட்டோரியல் போட்டெல்லாம் கேட்க கூடாது, அதெல்லாம் கம்பெனி சீக்ரெட். ஓகே, தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. நெக்ஸ்ட் இது பண்ணீங்கன்னா அதே மாதிரி தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். முன்ன பார்த்த அதே ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஃப்ரேம் அதே மாஸ்க் பண்ணியிருப்பேன். மாஸ்க் ஜூம்ஸ் 2, இந்த பக்கம் அந்த மாஸ்க் பண்ண ஏரியாவில் ஜூம்ஸ் வரணும். கிளிப்ஸ் அங்கே உள்ள இருக்குது. ஷேப்ஸ் ப்ரீவியஸ் லேயர்ல இருந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். அப்புறமா வந்து நோ பேக்ரவுண்ட் தனித்தனியா டூப்ளிகேட் பண்ணி மாஸ்க் பண்ணி, ஏன்னா இங்கேயும் பீட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பீட் என்ன பண்ணிருப்பேன், ஃபர்ஸ்ட் புல்லட்டு இமேஜ்ல இருக்கிறதா நான் கட் பண்ணி மாஸ்க் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரண்ட் புல்லட் ரீநேம் பண்ணியிருக்கேன். அடுத்து பேக் புல்லட் இங்க ஒன்று வந்திருக்கு. அப்புறமா வந்து விஜய் ஃபுல் கேரக்டர் அதே டின்ட் டீப் க்ளோ. அப்புறமா இங்க கன்னு. அப்புறமா இது வந்து என்னது, அந்த மாஸ்க் ஜூம் உங்களுக்கு தெரியும். இங்க ஒரு பீட் வரும்போது இங்க ஷர்ட்டை மாஸ்க் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் இது ஜூம் இன் ஜூம் அவுட். இதெல்லாம் வந்து என்னது, அது என்ன சொல்லுவாங்க, பேரலல் டிரான்சிஷன் ட்ரை பண்ணேன். ஓகே, அப்படியே நடந்து வரும்போது
இது வந்து அந்த கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டு. அதில் நான் என்ன இன்சர்ட் பண்ணிட்டேன். என்ன ஆனானே தெரில, அது ஏ கொடுத்துச்சு. யா தட்ஸ் இட். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஓகே, நம்ம இப்போ வந்து 8.6K சப்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் 8.6K. 10K சீக்கிரமாக போகணும். சாரி கைஸ், திருப்பி சாரி லேட்டாக வந்ததுக்கு. ஓகே, எனி டவுட்னா டிஸ்கார்டில் டிஎம் பண்ணுங்க. பிகாஸ் மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமில் நான் ஆக்டிவாக இருக்க மாட்டேன். ஆல்வேஸ் யூஸ் டிஸ்கார்ட். ஓகே, ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி கடைசி என்ன சொல்லுவேன், பாய்.